அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் தரணி தங்கவயல்லேருந்து பேசுறேன். தளபதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 23ஆம் தேதி தளபதி வந்து 234 தொகுதியிலும் போட்டிட்டு இருக்காரு. முதல் முறையா. ஆ அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. ஸோ கர்நாடகால எலெக்ஷன் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால, தமிழ்நாட்டுல இருக்கிற அ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலீஸ் எவ்வளோ பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க கர்நாடகால. ஸோ நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் வேண்டிக்கிறது என்னன்னா, நீங்க தளபதிக்கு இந்த ஒரு வாய்ப்ப குடுத்து பாருங்க. அவரு நெறையா நல்லது பண்ணுவாருன்றது நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு செய்யுங்க. ரிலேட்டிவ்ஸுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் குடுத்து, தளபதிக்கு இந்த ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு குடுத்து பாருங்க. முதல் முறையா போட்டிட்டு இருக்காரு. இளைஞருக்கு. அப்புறம் பெண்களுக்கான நெறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. மீனவர்களுக்கு. அப்புறமா நெறைய நெறைய நல்ல திட்டங்கள். இப்ப இருக்கிறவங்க பண்ணலன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வந்து இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது நாங்க கர்நாடகாலருந்து கேட்டுக்கிறோம். நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க எங்க தளபதி நடிச்சு பார்த்துருக்கோம். ஆனா இங்க எலக்ஷன் போட்டியிடுறாருன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. இப்ப சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரையும் ஒரு மாற்றம் வரணும் அப்டின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க எல்லாரும் இந்த ஒரு வாய்ப்பு தளபதிக்கு குடுத்து பாருங்க. நன்றி. நாங்க மகளிர் அணி இருக்கோம். தபாகா மெம்பர் கர்நாடகால. நாங்க எல்லாரும் அங்க போயிருக்கோம். அவங்கள ஆதரிக்கிறதுக்காக. அண்ட் இன்னொன்னுன்னா, நீங்கலாம் இங்க தமிழ்நாட்டு ஜனங்க நெறைய பேர் இருக்கீங்க கர்நாடகால. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. நெறைய பேர் இங்க வந்து தங்கிட்டு இருக்கீங்க. எலக்ஷன் டைம்ல தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம, இந்த ஒரு வாட்டி நீங்க போயிட்டு கண்டிப்பா வந்து தளபதிக்காக நீங்க ஓட்டு போட்டு அவர ஜெயிக்க வச்சு, நீங்க ஆதரவு குடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு இது ஒண்ணு என்னுடைய கோரிக்கை. தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்து போனால் ஒரு பேச்சு இருக்கும் என்று சொன்னது போல், விஜய் அவர்களுக்கு 3 எழுத்து. பிகில் 3 எழுத்து. அதே போல் அவருடைய சின்னமும் பிகில் 3 எழுத்து என்பதனால், அவர் எப்படி எம்ஜிஆர் இரட்டை இலை காண்பித்து வெற்றி பெற்றாரோ, அதுபோல தமிழ் நெஞ்சங்கள் நீங்கள் அனைவரும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்று, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி புரட்சிகரமாக பணிகளை செய்தாரோ, ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செய்தாரோ, ஏழை பெண்மணிகளுக்கு, குழந்தைங்களுக்கு எப்படி செய்தாரோ, அதேமாதிரி நம்முடைய தளபதி அவர்களும் செய்வார் என்று நம்பிக்கை. ஆகவே அனைவரும் இந்த முறை தம்பி தளபதி விஜய் அவர்களை வெற்றி பெற்று அவரை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவருக்கு கூறி, நீங்கள் அனைத்து உதவிகளும் பெற்றுக்கொண்டு நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் திஷா. நான் தளபதியோடைய தீவிரமான ரசிகை. தளபதி அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. தயவு செஞ்சு ஓட் போடுங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் லிக்கிட். நான் தளபதியோட தீவிரமான ரசிகர். எல்லாரும் ஒரு வேண்டுகோள் கேட்குறேன். விஜய்க்கு ஓட் போடுங்க, டிவிகேக்கு ஓட் போடுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு ஓட்டு போடுவேன். தமிழக மக்கள் எல்லாரும் விஜய்க்கு ஓட் போட்டு டிவிகேவை ஜெயிக்க வச்சு அவர் முதலமைச்சரா ஆக்கணும். Vote for TVK. Vote for TVK. Vote for TVK. Vote for TVK. For TVK. Vote for TVK. Vote for TVK. தளபதி, I love you தளபதி. தயவு செஞ்சு தளபதிக்கு ஓட் போடுங்க. எனக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா நானே ஓட்டு போட்டிருப்பேன். பட் எனக்கு ஓட்டு இல்லை. பட் நாங்கள் கர்நாடகாலேருந்து சொல்கிறோம். தயவு செஞ்சு தளபதியை ஜெயிக்க வைங்க. டிவிகேவை ஓட் போட்டு விஜய். ஐ லவ் யூ விஜய். ஓட் ஃபார் டிவிகே. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் எங்க தளபதிக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கணும். நீங்க உங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரு அதெல்லாம் நிறைவேற்றுவாரு. ஓட் ஃபார் டிவிகே. சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க.